வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, காலையில் டிஃபனுக்கு என்ன சட்னி அரைக்கிறது, நைட்டு என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். அந்த போல் குழப்பம் உள்ள நாட்கள்லையும் சரி, சில நேரங்களில் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும். ஐயோ, ஏதாவது சட்னி அரைச்சே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த சட்னி ரொம்பவே வந்து கை கொடுக்கும். ரொம்ப சுலபமான நேரத்தில் சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். எதுவும் வதக்க வேணாம். அதே போல் எதுவும் திருவவும் தேவை கிடையாது. தேங்காய்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் சேர்த்துட்றேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எண்ணிக்கை கூடுதலாக குறைச்சி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், அதோட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு, இதன் கூட கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துட்றேன். இதோட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அதோட கொஞ்சமாக வந்து புளி சேர்த்து தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம அவசர அவசரமாக அரைக்கிறோமே, சட்னி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்கிற பயமே உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக சட்னி நல்லாவே இருக்கும். ஏன்னா கொத்தமல்லியும் நம்ம வதக்கலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்க்கறதுனால அதனோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற போல் நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நார்மலாக கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டினா சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.